இக்கட்டுகளில் உதவுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் 37ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. ஜனங்கள் இங்கே முறையிடுகிறார்கள், இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம், இதோ பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். அதில் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாய் போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி எஸ்ரா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த ஜனங்களுக்கு அந்த வசனங்களை, நியாயப்பிரமாணங்களை போதிக்கும் பொழுது அவருடைய இருதயத்திலே உணர்த்தப்பட்டவர்களாக அவர்களுடைய சூழ்நிலையை பார்த்து அவர்கள் சொல்லுகிற காரியம் இது. நாங்கள் மகா இக்கட்டிலே நாங்கள் அகப்பட்டிருக்கிறோம். ஒரு நல்ல அருமையான ஒரு தேசத்தில் நாங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும், இந்த உலகத்தில் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நாங்கள் வாழ வைக்கப்பட்டிருந்தாலும் கூட எங்களுடைய வாழ்க்கையில் அடிமைத்தன ஒரு வாழ்க்கை தான் இருக்கிறது என்பதை அந்த ஜனங்கள் உணர்ந்து கொண்டு இந்த காரியங்களை அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சின்ன சின்ன தலைப்புகளிலே குட்டி குட்டி செய்திகளாக இந்த 8ஆம் அதிகாரத்திலும் 9ஆம் அதிகாரத்திலும் அநேக செய்திகளை நாம் பார்க்கலாம். முதலிலே எஸ்ரா இக்கட்டிலிருந்து வாழ்கிற ஜனங்களுக்கு அவர்கள் விடுதலையாகும்படியாக ஒரு காரியத்தை அவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக கற்றுக் கொடுக்கிறார். முதலிலே அந்த ஜனங்கள் கற்றுக் கொடுக்க அவர் விரும்புகிற காரியம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளிலுள்ள சர்வ சேனையையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. முதலிலே இக்கட்டிலே மாட்டிக்கொண்டிருக்கிற நம்மை விடுதலை செய்வதற்கு இந்த வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிற ஒரு வசனம் என்னவென்று சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளை பார்க்கிலும் நாம் நோக்கி பார்க்கிற தேவன் அவர் மிகவும் பெரியவர் என்பதை அது உணர்த்துவிக்கும் வண்ணமாக அந்த வசனம் சொல்லப்படுகிறது. முதலாக அந்த ஜனங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக எஸ்ரா போதிக்கிற காரியம், நீர் ஒருவரே கர்த்தர், இந்த பூமியில் நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவர் கர்த்தர் என்று சொல்லிக் கொடுக்கவில்லை, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே சிருஷ்டிகர் என்பதை புரிந்து கொள்ளும் வண்ணமாக இங்கே எஸ்ரா போதிக்கிறதை பார்க்கிறோம். நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளிலுள்ள சர்வ சேனையையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் நீர் உண்டாக்கினீர். அவைகள் எல்லாவற்றையும் நீர்தான் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் முதற்கொண்டு அவைகள் உம்மைத்தான் பணிந்து கொள்ளுகிறது என்கிற ஒரு அறிவை அந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் அங்கே போதிக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலே நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நமக்கு உதவுகிறவர், நம்மை பார்க்கிலும் பெரியவராக இக்கட்டிலே மாட்டிக்கொண்ட நமக்கு விடுதலையை தருகிறவர் நம்மிலே பெரியவராக இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசத்தை, ஒரு அசைக்க முடியாத ஒரு அறிவை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் விசாலமான இந்த தேசத்தில் அவர் தருகிற நன்மைகளை அவர் ஒருவரே பெரியவர், அவர் ஒருவரே சிருஷ்டிகர், அவர் ஒருவரே என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியும். அவர் இந்த வானத்திலும் பூமியிலும் உண்டாக்கப்பட்ட எல்லாவற்றிற்கும், பறக்கிற பறவைகளிலிருந்து பூமியிலே வாழ்கிற மிருக ஜீவன்களிலிருந்து எல்லாவற்றிற்கும் போஜனத்தை கொடுக்கிற ஒரு ஆண்டவர், அவைகளுக்கெல்லாம் வாழ்வளிக்கிற ஒரு ஆண்டவர் என் வாழ்விலும் என்னுடைய இக்கட்டுகளை மாற்றி எனக்கு ஒரு மகா பெரிய விடுதலையை தர முடியும் என்கிற நம்பிக்கையை நம்முடைய இருதயத்தில் நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம்.